ஹாய் வணக்கம். இந்த வீடியோல நாம பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரன் டைம் எரர். உங்களுடைய ப்ரோகிராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அல்லது உங்களுடைய ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூனால ஏதாவது ஒரு எரர் ரைஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா எரர்ஸுமே எக்ஸெப்ஷன்ஸ் தான். ஏன் அப்படின்னா பைத்தான் வந்து கம்பைலேஷன் டைம்ல உங்களுடைய எரர்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணாது. இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலேஷன் டைம்ல சிண்டெக்ஸ் எரர்ஸ், அதாவது சிண்டெக்ஸ் வயலேஷன்ஸ் உங்களுடைய ப்ரோக்ராம்ல இருந்ததுன்னா அது எல்லாமே கம்பைலேஷன் டைம்ல ரிப்போர்ட் ஆகும். மற்றபடி ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூ ரன் டைம்ல வருது அப்படின்னா அப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன்ஸ் த்ரோ ஆகும். ஆனா பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும், இன்டர்பிரட் ஆகும். அந்த டைம்ல ஏதாவது எரர் இருந்ததுன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாம ஸ்டாப் ஆகும், அந்த எரரும் ரிப்போர்ட் ஆகும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா எரர்ஸுமே எக்ஸெப்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் ப்ராசஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும், அல்லது கரண்ட் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டா டெர்மினேட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்ததுன்னா நீங்க அந்த ரன் மெசேஜ், இந்த எரர் மெசேஜ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தான், அல்லது எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுடைய ஒரு சிம்டம் தான். இப்போ இந்த எக்ஸெப்ஷன் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணாம விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பா உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகும், அல்லது ஸ்டாப் எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டாப் ஆகும். பட் நாம ப்ராப்பரா அந்த எக்ஸெப்ஷனை கரெக்டா கேஷ் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அதனுடைய எக்ஸிகியூஷனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் வரும்போது அந்த எக்ஸெப்ஷனை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி கேஷ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அல்லது ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகாம நம்மளால அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷனை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதை வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வீடியோல பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எக்ஸெப்ஷன்ஸ் வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் உங்களுடைய ப்ரோக்ராம்ல ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிருக்கீங்க. பட் அந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூ அசைன் பண்ணல. ஸோ வேரியபிள் அன்இனிஷியலைஸ்ட். ஸோ இது என்ன சொல்றோம் அப்படின்னா வேரியபிள் எக்ஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றோம், அல்லது அன்டிஃபைன்ட் வேரியபிள் அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ அன்டிஃபைன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் வரும்போது நாம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளாக்ஸ் இருக்கு. ஒன்னு ட்ரை பிளாக், இன்னொன்னு எக்ஸெப்ட் பிளாக். உங்களுடைய எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசத்துல ஒரு ட்ரை பிளாக்கும் ஒரு எக்ஸெப்ட் பிளாக்கும் கண்டிப்பா இருக்கும். ஸோ ட்ரை பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பிளாக்குள்ள சேர்த்து வச்சீங்கன்னா அதை நம்ம ட்ரை பிளாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரை பிளாக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸெப்ஷன் அந்த 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 இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுது அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும். அந்த த்ரோ ஆன எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டை கேஷ் பண்ணி அதை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஒரு கோட் வேணும். ஸோ அந்த கோடை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிறது அதனுடைய டீடைல்டு நேம். பட் நம்முடைய பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லரை நம்ம எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸெப்ட் அப்படிங்கிறதும் ஒரு பிளாக். அந்த பிளாக்குள்ள ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். எப்போல்லாம் இந்த ட்ரை பிளாக்ல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகி த்ரோ ஆகுதோ ஸோ கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ஷனை அந்த எக்ஸெப்ட் பிளாக் வந்து கேஷ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணும். ஸோ அப்படி கேஷ் பண்ணி ஹேண்டில் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இன்டரப்ட் ஆகாது அல்லது டெர்மினேட் ஆகாது. அட் த சேம் டைம் அந்த எக்ஸெப்ட் பிளாக் அடுத்தது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து உங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் பிளாக் உடைய டெஃபினிஷன். இப்ப பாருங்க இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் பிளாக் எப்படி பண்றது அப்படின்னா ட்ரை அப்படிங்கிற கீவேர்ட் அப்புறமா ஒரு கோலன். ஸோ நார்மலா நம்ம மற்ற பிளாக்ஸ் இஃப் அல்லது லூப்பிங் பிளாக்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரி தான் இதுலயே என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரைங்கிற கீவேர்டுக்கு அப்புறமா ஒரு கோலன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸெப்ஷன் ஜெனரேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா
இந்த ட்ரை பிளாக்குள்ள நம்ம என்ன பண்றோம் வச்சிருக்கோம். அடுத்தது இந்த ட்ரை பிளாக்ல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எக்ஸெப்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வச்சிருக்கோம். ஸோ இந்த இந்த எக்ஸெப்ட் அப்படிங்கிற பிளாக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இந்த எக்ஸெப்ட் பிளாக் அப்படிங்கிறது ஜெனரல் எக்ஸெப்ட் பிளாக், அதாவது இதால வந்து எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் இதால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்றேன். பட் அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை நான் என்ன பண்ணல அப்படின்னா டிஃபைன் பண்ணல. ஸோ அது இனிஷியலைஸ் ஆகல, டிஃபைன் ஆகல. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறேன். என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் எரர். ஸோ நேம் எரர் அப்படிங்கிறது நேம் எக்ஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ நேம் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு எரர் வருது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு எந்த வேல்யூ இல்லை. ஸோ பட் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் இப்போ ஒரு எரர் வரும்போது உங்களுடைய ப்ரோக்ராம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ட்ரை பிளாக்குள்ள நான் என்ன பண்றேன் வச்சுக்கிறேன். ஸோ ட்ரை. ஸோ இந்த ட்ரை பிளாக்குள்ள இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம மற்ற பிளாக்ஸை கிரியேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ற அந்த இண்டென்டேஷன் வந்து இதுலயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இண்டென்டேஷன் ஃபாலோ பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரை பிளாக்ல வச்சிருக்கேன். பட் இப்போவும் இந்த ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணி பாருங்க. அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஃபைல் while passing ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ட் பிளாக் இல்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸெப்ட் பிளாக் எழுதுறேன். ஸோ எக்ஸெப்ட் கோலன். ஸோ எக்ஸெப்ட்ங்கிறது கீவேர்ட் கோலன். அதுக்கப்புறமா இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்போது இந்த எக்ஸெப்ஷன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அல்லது என்ன ரெஸ்பான்ஸ் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸா எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். வேரியபிள் எக்ஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னுடைய அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க இதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அதாவது எக்ஸெப்ட் பிளாக்குக்கு அப்புறமா அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். பிரிண்ட் எக்ஸெப்ஷன் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் எழுதிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். வேரியபிள் எக்ஸ் டிஃபைன் ஆகல. ஸோ கண்டிப்பா எரர் த்ரோ ஆயிருக்கும். இதுல பாருங்க ஒரு ரெட் அண்டர்லைன் இருக்கு. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ரிசால்வ் ரெஃபரன்ஸ், அதாவது உங்களுடைய எக்ஸ் வந்து டிஃபைன் ஆகல அப்படின்னா அதுக்கு அர்த்தம். அட் த சேம் டைம் அந்த எரர் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் ஆயிருக்கு. ஸோ இங்க ஹேண்டில் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல ஹேண்டில் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தோம், வேரியபிள் எக்ஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தோம். ஸோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகாம அந்த எக்ஸெப்ட் பிளாக் அடுத்தது இருக்கக்கூடிய எக்ஸெப்ட் பிளாக்கு நெக்ஸ்ட் அடுத்தது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் கண்டினியூஸ். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம்ல பேசிக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ட்ரை பிளாக்ல இருந்து நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ட்ரை பிளாக்ல நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாருங்க எக்ஸ் 0வால டிவைட் பண்றேன். ஸோ இப்போ ரெண்டு எரர் பாசிபிள். ஃபர்ஸ்ட் எரர் பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஸோ எக்ஸ் டிஃபைன் ஆகலங்கிறது ஃபர்ஸ்ட் எரர். அடுத்த எரர் பாத்தீங்கன்னா அது 0வால டிவைட் ஆயிருக்கு. ஸோ 0வால டிவைட் பண்றது ஒரு வேரியபிள அல்லது ஒரு வேல்யூவை 0வால டிவைட் பண்றது அப்படிங்கிறது இது வரைக்கும் டிஃபைன் ஆகல. ஸோ இட்ஸ் an exception. ஸோ ரெண்டு டைப் எக்ஸெப்ஷன், ஒன்னு நேம் எரர், இன்னொன்னு ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் எரர் இருக்கு, நேம் எரர், ஜீரோ டிவிஷன் எரர். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு எரர் இந்த ஸ்டேட்மெண்ட்ல வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டுக்கும் தனித்தனியா நான் என்ன பண்ணலாம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வைக்கலாம். ஸோ நார்மலா காமன் அல்லது சிங்கிள் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி எந்த எக்ஸெப்ஷன் வேணாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அது வந்து இட்ஸ் நாட் அ குட் ப்ரோக்ராமிங் பிராக்டிஸ். அது வந்து கரெக்டான ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமிங் பிராக்டிஸ் கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸெப்ஷனுக்கும் தனித்தனியா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நேம் எரர் பாசிபிள் அப்படிங்கிறதுனால நேம் எரர் அப்படிங்கிற அந்த எக்ஸெப்ஷனுக்கு ஒரு ஹேண்ட்லர் வச்சுக்கிறேன். அடுத்ததா ஜீரோ டிவிஷன் எரர் பாசிபிள் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா இன்னொரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் கிரியேட் பண்றேன். ஸோ அதுல ஜீரோ டிவிஷன் எரர் நான் என்ன பண்றேன் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ என்ன பண்றேன் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் ஜீரோ டிவிஷன் எரரை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ பிரிண்ட் டிவிஷன் பை ஜீரோ நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க இந்த ரெண்டு எக்ஸெப்ஷன்ல ஏதாவது ஒன்னு பாசிபிள் இல்லையா?
ரெண்டு எக்ஸெப்ஷன்ல ஏதாவது ஒன்று பாசிபிள். ஸோ இதுல ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்டலர் வந்து கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட் கேட்ச் பண்ணும். எதர் நேம் எரர் வரலாம் அல்லது ஜீரோ டிவிஷன் எரர் வரலாம். ஸோ ரெண்டுல எது வந்தாலும் இந்த ரெண்டு எக்ஸெப்ஷன்ல ஏதாவது ஒன்று அதை கேட்ச் பண்ணிக்கும், ஹேண்டில் பண்ணிடும். அப்புறம் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிகியூஷன் கண்டினியூ ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க உங்களுடைய ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகல, வேரியபிள் எக்ஸ் நாட் டிஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் எரர், நேம் எக்ஸெப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது ப்ராப்பரா ஹேண்டில் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா எக்ஸிகியூஷன் வந்து இங்க இருந்து கண்டினியூ ஆயிருக்கு. பட் நம்ம எத்தனை எக்ஸெப்ஷன் ஹேண்டலர் வேணாலும் ஒரு ட்ரை பிளாக் வச்சுக்கலாம். ஒரு ட்ரை பிளாக்கு எத்தனை எக்ஸெப்ட் பிளாக் வேணாலும் கரஸ்பாண்டிங்கா வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நம்முடைய நம்பர் ஆஃப் எக்ஸெப்ட் பிளாக்ஸை குறைச்சிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒரு எக்ஸெப்ட் பிளாக்குக்குள்ள நிறைய எக்ஸெப்ஷன்ஸை என்ன பண்ணலாம், கிளப் பண்ணலாம். அதாவது ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லரை அல்லது ஒரு எக்ஸெப்ட் பிளாக்கை வந்து மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸெப்ட் பிளாக்குள்ள பெராந்திசிஸ் கொடுத்துட்டு அந்த பெராந்திசிஸ்க்குள்ள எந்தெந்த எக்ஸெப்ஷன்லாம் இந்த எக்ஸெப்ட் பிளாக் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். பட் இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸெப்ஷன்ஸோட நேம்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸெப்ஷன்ஸ்க்கும் ஒரு ப்ரீடிஃபைன்டு நேம் இருக்கு. ஸோ அந்த நேம் ப்ராப்பரா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் எரர், ஜீரோ டிவிஷன் எரர், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய எரர்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராப்பரான அந்த எரர் நேம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லருக்குள்ள கிளப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லரையும் ரிமூவ் பண்ணிட்டு மொத்தமா இதை ஒரே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ல நான் என்ன பண்றேன், கிளப் பண்றேன். ஸோ எக்ஸெப்ட் ஒரு பெராந்திசிஸ், இந்த பெராந்திசிஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் எரர் பாசிபிள், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா நேம் எரர், செகண்ட் எரர் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ இந்த ரெண்டு எரர்ல எந்த எரர் வேணாலும் என்னுடைய ட்ரை பிளாக்ல இருந்து வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸெப்ட் பிளாக் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு எரரையும் நான் என்ன பண்றேன், ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன், ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ print variable not defined or division by 0 is not defined. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு எரர் பாசிபிள் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து ஒரே ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டேன். சப்போஸ் என்னுடைய ப்ரோக்ராம்ல இந்த ரெண்டு எரரையும் தாண்டி இன்னொரு எரர் வருது, மூணாவது ஒரு எரர் வருது அப்படின்னா அப்போ நான் இந்த ரெண்டு எக்ஸெப்ஷனுக்குள்ளேயும் அது மேட்ச் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லரால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்படி வரும்போது உங்களுடைய ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும். சப்போஸ் நீங்க மென்ஷன் பண்ற அந்த எக்ஸெப்ஷன் வராம புதுசா ஒரு எக்ஸெப்ஷன் வந்தா கூட அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டிஃபால்ட் எக்ஸெப்ட் பிளாக் வைக்கலாம். சப்போஸ் நான் என்ன பண்றேன், இந்த டிஃபால்ட் எக்ஸெப்ட் பிளாக்கை என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வைக்கிறேன். அதாவது எக்ஸெப்ட் ஆஃப் நேம் எரர், ஜீரோ டிவிஷன் எரர், அதாவது ஸ்பெசிபிக் எரர் ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லருக்கு முன்னாடி ஒரு டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வைக்கிறேன். ஸோ எக்ஸெப்ட் கோலன் print unknown exception thrown அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றேன். இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுடைய இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு எரர் த்ரோ ஆயிருக்கு. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் எக்ஸெப்ட் மஸ்ட் பி லாஸ்ட். அதாவது உங்களுடைய ப்ரோக்ராம்ல நீங்க மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கடைசியா ஒரு டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் இருக்கும்ல, இந்த டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் கண்டிப்பா கடைசி இருக்கும். எல்லா எரர் ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் இந்த மாதிரி எரர் பர்டிகுலர் எரருக்காக நீங்க எழுதுற எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லருக்கு அப்புறம் எல்லாத்தையும் எழுதுனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நார்ம்ஸ். ஸோ நான் என்ன பண்றேன், இதை இங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா அதை எல்லா எக்ஸெப்ஷன்ஸ்க்கு அப்புறம் கடைசியா வைக்கிறேன். ஸோ எக்ஸெப்ட் print unknown exception thrown. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டேன். இப்போ பாருங்க எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு எரர் பாசிபிள், இதில் ஏதாவது ஒரு எரர் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அந்த எரர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் எரர் வந்திருக்கும். ஸோ நேம் எரர் வந்தாலும் எது வந்தாலும் நம்ம வந்து கொடுத்துருக்கிற ஒரே மெசேஜ் வந்து வேரியபிள் நாட் டிஃபைன்ட் ஆர் ஜீரோ டிவிஷன் பை ஜீரோ இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ அந்த எரர் வந்து த்ரோ ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆனதுனால அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த கடைசி எக்ஸெப்ட் பிளாக்குக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா
ஒரு ட்ரை பிளாக்குக்கு எத்தனை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அதாவது எத்தனை எக்ஸெப்ட் பிளாக் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அல்லது நிறைய எக்ஸெப்ட் பிளாக்ஸை கிளப் பண்ணி, அதாவது நிறைய எரர்ஸை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு எக்ஸெப்ட் பிளாக்கை நம்ம கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு எக்ஸெப்ட் பிளாக் எத்தனை எரர் வேணாலும் ஹேண்டில் பண்ற மாதிரி, அல்லது எத்தனை எக்ஸெப்ஷன் வேணாலும் ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது எல்ஸ் இன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். உங்களுடைய எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ல பாத்தீங்கன்னா எல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக்கை நீங்க அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுடைய ப்ரோக்ராம்ல எல்ஸ் பிளாக்ல இருக்கு, உங்களுடைய எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் பிளாக்ல இருக்கு. பட் உங்களுடைய எந்த எக்ஸெப்ஷனுமே உங்களுடைய ப்ரோக்ராம்ல வரல அப்படின்னா அந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு நீங்க எய்ம் பண்றீங்க. சப்போஸ் இந்த எக்ஸெப்ஷன் வரல அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா அதுக்கு எக்ஸெப்ட் பிளாக்கு அப்புறம் என்ன இருக்கோ அல்லது அந்த எல்ஸ் பிளாக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ராப்பரா இந்த எரர் இந்த ப்ரோக்ராம் வந்து எரர் ஃப்ரீயா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் x ஈக்குவல் டு 10 அப்புறமா x டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதுல எந்த எரருமே இல்லை. ஸோ பாத்தீங்கன்னா x டிஃபைன் ஆயிருக்கு, அதனுடைய வேல்யூ 10, அப்புறம் அதை 2 ஆல் டிவைட் பண்ணிருக்கீங்க. ஸோ நோ ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ இந்த ரெண்டு எரருமே பாசிபிள் இல்லை. அதுக்கப்புறமா வேற எந்த எரருமே பாசிபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்ஸ் பிளாக் நீங்க இதுக்கப்புறம் கொடுக்குற இந்த எல்ஸ் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்குள்ள இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க இந்த ப்ரோக்ராம்ல எக்ஸெப்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது என்ன பண்ணுவோம், 10 டிவைட் பை 2க்கு என்ன வேல்யூ அதை பிரிண்ட் பண்ணிடும். பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு எக்ஸெப்ஷனுமே பாசிபிள் இல்லை. ஸோ இதனால ஸ்ட்ரைட்டா அது என்ன பண்ணும், எல்ஸ் பிளாக்கு வரும். ஸோ எல்ஸ் பிளாக்குல என்ன இருக்கு, எக்ஸெப்ஷன் கண்டினியூஸ், சாரி எக்ஸிகியூஷன் கண்டினியூஸ், எக்ஸிகியூஷன் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க எந்த எரருமே வரல. ஸோ கரெக்டான அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா எரர் அல்லது எக்ஸெப்ஷன் இல்லாததுனால எல்ஸ் பிளாக்ல என்ன இருந்துச்சோ அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ எல்ஸ் பிளாக் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸெப்ஷன் வரல அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா எல்ஸ் பிளாக்ல வச்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைனலி. ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வந்தாலும் வரலைனாலும் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபைனலி பிளாக்ல இருக்குன்னு சொல்றோம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைனலி இன்க்ளூட் பண்ணிடுறேன். சரியா? ஃபைனலி. ஸோ இப்போ எக்ஸெப்ஷன் வந்தாலும் வரலைனாலும் இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸெப்ஷன் இல்லை, எந்த எக்ஸெப்ஷனுமே இல்லை, ஸ்டில் இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்க ஸோ ரன் பண்ணும்போது எக்ஸெப்ஷன் இல்லை. ஸோ கரெக்டான அவுட்புட் 5.0 எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ரைட்? நவ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைனலி எக்ஸெப்ஷன் இல்லைன்னா கூட இந்த ஃபைனலில் என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸிகியூஷன் கண்டினியூஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இதுல பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டிஃபைன் ஆகல. ஸோ இப்போ கண்டிப்பா எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்போ எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஃபைனல் என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃபைனலியில் இருந்தது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். உங்களுடைய ப்ரோக்ராம்ல எக்ஸெப்ஷன் வந்தாலும் அல்லது உங்களுடைய ட்ரை பிளாக் கரஸ்பாண்டிங்கா எக்ஸெப்ஷன் வந்தாலும் வரலைனாலும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபைனலி பிளாக் அப்படின்னு சொல்றோம். இப்போ லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளால மேனுவலா எக்ஸெப்ஷன்ஸ் த்ரோ பண்ண முடியும். அதாவது உங்களுடைய ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும். அட் த சேம் டைம் ப்ரோக்ராமரே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனுவலா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து வரும்போது மேனுவலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா raise அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ raise அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனுவலா ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒரு மேனுவலா ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை பிளாக்குள்ள ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா if ஃபார் எக்ஸாம்பிள் x உடைய வேல்யூ கரெக்டா கொடுத்துறேன். சோ x உடைய வேல்யூ is 10. இப்போ if x modulus division by 2 equal to 0,
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த x வந்து ஈவன் நம்பரா இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணணும். நானே ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்றேன். என்ன எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஜெனரலா ஒரு எக்ஸெப்ஷன். சரிங்களா? ஜெனரலா ஒரு எக்ஸெப்ஷன். சோ ஜெனரலா இந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணும்போது இந்த எக்ஸெப்ஷனுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. சோ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நாம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு மெசேஜ் அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணணும்? ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். சோ இந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகும்போது அது ஒரு ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ணும் இல்லையா? அது என்ன ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ணும் அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈவன் நம்பர் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நானே என்ன பண்றேன்? ஒரு எக்ஸெப்ஷன் வெரைட்டியை கிரியேட் பண்றேன். சரியா? சோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஈவன் நம்பர் எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. சோ இது வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் நம்பர் எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணும். சோ இப்படி ரைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணும்? அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வைக்கணும். சோ நான் என்ன பண்றேன்? அது கரஸ்பாண்டிங் ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் எழுதுறேன். சோ எக்ஸெப்ட் எக்ஸெப்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். சோ print even number not allowed அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் நான் ஒரு மெசேஜ் நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் பண்றேன். சோ இப்போ இது ஹேண்டில் ஆயிடும். அதுக்கப்புறமா கடைசியா பிரிண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் print execution continues அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கடைசியா எக்ஸிக்யூட் பண்ணணும் சொல்றேன். சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ ஆஃப் x வந்து 10. சோ அது ஒரு ஈவன் நம்பர் தான். சோ கண்டிப்பா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அது இந்த எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணும். இந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா நாம என்ன பண்றோம் அப்படின்னா அது ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஹேண்ட்லர் வச்சிருக்கோம். சோ அந்த ஹேண்ட்லர் அதை ஹேண்டில் பண்ணும். ஈவன் நம்பர் நாட் அலோட் அப்படிங்கிற அந்த 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 மெசேஜை டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கப்புறமா எக்ஸிகியூஷன் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கண்டினியூ ஆகும். சோ இது எக்ஸிகியூஷன் கண்டினியூஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிடும். சோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ பாருங்க. சோ உங்களுடைய ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்திருந்த இந்த கண்டென்ட் கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ அதுல எந்த எக்ஸெப்ஷன் இல்ல. அட் தி சேம் டைம் 2 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சா ஈவன் நம்பர். சோ ஈவன் நம்பர் வரும்போது ஈவன் நம்பர் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒண்ணு நாம ரைஸ் பண்றோம். சோ ரைஸ் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகி அதை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் கேஷ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணிருக்கு. அதனால என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஈவன் நம்பர் நாட் அலோட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா எக்ஸிகியூஷன் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கண்டினியூ ஆயிருக்கு. சோ இது வந்து மேனுவலா நாமளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோ இது வரைக்கும் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் பைத்தான்ல இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திருக்கோம். சோ எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரன் டைம் எரர். அந்த எரரை ஹேண்டில் பண்ணாம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும். சோ ரன் டைம் எரர்ஸ் அல்லது எக்ஸெப்ஷன்ஸ் வரும்போது ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகாம அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனை கண்டினியூ பண்ற அந்த ப்ராசஸ் அல்லது ப்ரொவிஷனுக்கு பேர் தான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். சோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிகியூஷனை ரைஸ் பண்ணணும் சாரி எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து ட்ரை பிளாக்குள்ள நம்ம வச்சுக்கணும். அப்புறம் அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு எக்ஸெப்ட் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த எக்ஸெப்ட் பிளாக்ஸ்க்குள்ள நாம என்ன கோட் நாம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நாம வச்சுக்கலாம். இப்போ எக்ஸெப்ஷன் வரும்போது அது ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டை த்ரோ பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்டை இந்த எக்ஸெப்ட் பிளாக் அல்லது இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் கேஷ் பண்ணி உள்ள என்ன கோட் இருக்கோ அந்த கோட் அது என்ன பண்ணிக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் ஒரு ட்ரைல இருந்து பாசிபிள் அப்படின்னா டிஃபரெண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ஸ் ஒவ்வொரு எரருக்கும் அல்லது ஒரு எக்ஸெப்ஷனுக்கும் வைக்கிறது வந்து பெஸ்ட் ப்ரோக்ராமிங் பிராக்டிஸ். ஸோ அட் த சேம் டைம் அது நிறைய எக்ஸெப்ஷன்ஸை வந்து ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி அல்லது நிறைய எக்ஸெப்ஷன்ஸை வந்து ஒரு எக்ஸெப்ட் பிளாக்ல கிளப் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் டிசைன் பண்ண முடியும். ஸோ அப்படி டிசைன் பண்ணும்போது அதுல எந்த ஒரு எக்ஸெப்ஷன் வந்தாலும் அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வந்து அல்லது எக்ஸெப்ட் பிளாக் வந்து அதை ஹேண்டில் பண்ணும். அடுத்தது டிஃபால்ட் எக்ஸெப்ட் பிளாக் வந்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா சப்போஸ் நாம மென்ஷன் பண்ற அந்த பர்டிகுலர் எக்ஸெப்ஷன்ஸ் எதுவுமே ரைஸ் ஆகாம புது ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் ஒன்று கண்டிப்பா இருக்கணும். பட் அட் த சேம் டைம் இந்த டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வந்து கடைசி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லரா இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி எரர் ஸ்பெசிபிக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலா டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு ரூல். அடுத்து பாத்தீங்கன்னா எல்ஸ் பிளாக் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் மெக்கானிசத்துல. ஸோ அதுல வந்து ஒரு கோடுல அல்லது ட்ரை பிளாக்ல இருந்து எக்ஸெப்ஷன் வரல அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை நீங்க எல்ஸ் பிளாக்ல கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபைனலி அப்படிங்கிற அந்த பிளாக்ல எக்ஸெப்ஷன் வந்தாலும் வரலைனாலும் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க ஃபைனலி பிளாக்ல வச்சுக்கலாம். அப்புறமா உங்களால வந்து மேனுவலா ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ண முடியும், அதை ஹேண்டில் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு நீங்க raise அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். raise கீவேர்டை யூஸ் பண்ணி predefined exception ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணணும். அப்படி த்ரோ பண்ணும்போது அதுக்கு என்ன ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணுமோ அதை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் த்ரோ ஆயிடும். அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வச்சிருந்தீங்கன்னா அது ஹேண்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசத்துடைய பேசிக்ஸ். ஸோ இதை உங்க ப்ரோக்ராம்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஏதாவது எரர் வந்தா கூட உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகாம உங்களுடைய ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.